குருவே வேதாத்ரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கிக் கொண்டிருக்கும் ஞான ஆசிரியர்களின் மதிநுட்பமும் குரு அருளோடு இணைந்து சூக்குமமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் உய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இறைவணக்கம் குரு வணக்கத்தோடு இன்றைய தவ நிகழ்வை இனிதே தொடர்கிறோம். இறைவணக்கம் பாட ஞானாசிரியர் அருள்நிதி சிவசங்கரி அம்மா அவர்களையும் குரு வணக்கம் அடியேன் பாடி. இறைவணக்கம். எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது நீக்கமர சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தி தெளிவாய் வல்லால் உடலில் இயக்கமவன் வாழ்வில் உயிரில் அறிவும் அவன் கல்லால் கற்றார் செயல் விளைவார் காணும் இன்ப துன்பமவன் அவனின் இயக்கம் அணுவாற்றல் அணுவின் கூட்டு பக்குவம் நீ அவனில் தானி உன்னிலவன் அவன் யார் நீ யார் பிரிவேது அவனை அறிந்தால் நீ சிறியோ அவனை அவனை நீ அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை அது முக்தி அறிவு முழுமை அது முக்தி. குரு வணக்கம். சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற சீரறிய செய்த குருவே அந்த நிலைதனில் அறிவு அசைவற்றிருக்க பெரும் ஆனந்தம் பொங்குதங்கே இந்த பெரும் உலகமிசை எடுத்த பல பிறவிகளின் இறுதி பயனாகிய சந்ததமும் என மறவாத சாந்த வாழ்வழித்தோய் என் சந்தோஷ செய்தி இதுவே. வாழ்க வளமுடன். நாடி சுத்தி
அன்போட சுத்தி நமக்காக மிகச்சிறந்த முறையில் நித்தியானந்த தவத்தினை உணர்வாக்கி தந்த நம் ஞானாசிரியர் அருள்நிதி சிவசங்கரி சிவபாலா அம்மா அவர்களை வாழ்த்துவோம். அருட்பேராற்றல் கருணையினால் அருள்நிதி சிவசங்கரி சிவபாலா அம்மா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். அம்மா அவர்களின் அருட்தொண்டு, ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நிகழ்வை தொடர்ந்து குருவின் மேன்மை என்ற தலைப்பில் நம் மூத்த பேராசிரியர் பழனிசாமி வேலுச்சாமி ஐயா அவர்கள் தொடர்ந்து அச்சிந்தனை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அவர்களை அன்புடன் அழைத்தமர்வோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடமா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. நன்று பெருமக்களே, குருவின் மேன்மையை பற்றி இன்றைக்கு எடுத்துக்கொள்கின்ற கவி, சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற சீர் அறிய செய்த குருவே, அந்த நிலைதனில் அறிவு அசைவற்று இருக்க பெரும் ஆனந்தம் பொங்குதங்கே. இந்த பெரும் உலகமிசை எடுத்த பல பிறவிகளின் இறுதி பயனாகிய சந்ததமும் என்னை மறவாத சாந்த வாழ்வழித்தோய் என் சந்தோஷ செய்தி எதுவே. அற்புதமான ஒரு கவி. சிந்தை நம்முடைய ஆத்மா. ஆத்மாவை எப்படி அடக்குவது? அதிலிருந்து எழுகின்ற அலைகள் தானே மனமாக வெளிப்படுகின்றன. நமக்கு முன் 6 தலைமுறைகளின் எல்லா அனுபவங்களையும் ஒன்று கூட விட்டு போகாமல் எல்லா அனுபவங்களையும் ஈர்த்து சுருக்கி இருப்பாக்கி காலத்தில் மலர்த்துகின்ற ஒரு தெய்வீக நீதிமன்றம் நம்முடைய கருமையம் என்ற ஆத்மா. அது சிந்தை என்று சொல்வார். இதிலிருந்து எழுகின்ற அனுபவங்கள் மனமாக பயணித்து மூளையை மோதுகின்ற போது மூளையின் செல் அடுக்குகள் அதை எண்ணமாக விரித்து காட்டுகின்றன. இது எண்ணங்கள் தானே தவத்துக்கு தடை. இதை கூட இன்றைக்கு 2ஆக பிரிக்கிறோம். எண்ணம், சிந்தனை, தாட் அண்ட் திங்கிங். எண்ணம் பிரச்சனை கிடையாது. அந்த எண்ணம் தோன்றிக்கின்றிருக்கு, அது பாட்டுக்கு வந்துட்டு போட்டுமே. ஆனால் சிந்தனை என்பது என்ன என்றால், அந்த எண்ணத்தை பிடித்து கொண்டு இப்படி நடந்திருந்தா நல்லா இருக்கும், இப்படி நடந்து போச்சு, அப்படி இதை இப்படி பண்ணணும், அப்படி பண்ணினோம், அதை பிடித்து கொண்டு ஆராய்கிறோமே, அதுக்கு பேர் சிந்தனை. இப்ப சிந்தனையை தவிர்த்து விட்டாலே எண்ணம் அடங்கி போகும். சிந்தனையை தவிர்த்து விட்டாலே எண்ணம் அடங்கி போகும். அதான் சிந்தையை அடக்குதல் என்றால், அங்கிருந்து அந்த பிரதிபலிக்கின்ற எண்ணங்களை கண்டுகொள்ளாமல் விட்டு விடுவது. அப்படி சிந்தனை செய்யாமல் இருப்பது. சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற சீர் அறிய செய்த குருவே. அந்த வழிவகையை நம்முடைய முன்னோர்கள் கண்டெடுத்தார்கள். அதனுடைய எதை கண்டாங்க? இயற்கையிலுக்கென்று ரகசியத்தை தான் கண்டெடுக்க முடியும். அந்த இயற்கை ரகசியங்களிலே அடிப்படையானது இறைநிலையும் இறை நீதியும். சீர் என்றால் இயக்க ஒழுங்கு. அந்த சீர்மையை, இறை தத்துவத்தையும் அதுவே செயலுக்கு விளைவாக வெளிப்படுகின்ற
இறை நீதியையும் சீர் அறிய செய்த குருவே. குரு மூலமாகத்தானே நாம் பெற முடிகிறது. அந்த நிலைதனில் அறிவு அசைவற்று இருக்க, அசைகின்ற அறிவுக்கு மனம் என்று பெயர். எழுச்சி பெற்ற தண்ணீருக்குத்தானே அலை என்று பெயர். எழுச்சி பெறாத வரைக்கும் கடல் என்று தானே பெயர். கடல் என்றாலும் அலை என்றாலும் உட்பொருள் நீர் தானே. அதே போல் அறிவென்றாலும் மனம் என்றாலும் உட்பொருள் தெய்வம், சுத்தவெளி. அப்ப எழுச்சி பெற்ற அறிவே மனம், அடங்க பெற்றுவிட்டால் அறிவு. அதனால் அந்த நிலைதனில் அறிவு அசைவற்று இருக்க பெரும் ஆனந்தம் பொங்குதங்கே. நாம் சிந்தனை மூலம், புலன்க மூலம் பெறக்கூடிய அனைத்தும் சிறிய இன்பம், சிற்றின்பம். ஆனால் அந்த அறிவை அறிவாகவே தரிசிக்கின்ற போது பெறக்கூடியது பேரின்பம், பேரானந்தம். ஆனந்தம் ஆன்மா தன் அந்தமாகிய இறைநிலையோடு கலக்கின்ற போது பெறுகின்ற ஒரு மகிழ்வு. அதான் ஆனந்தம் என்ற சொல். அந்த நிலைதனில் அறிவு அசைவற்று இருக்க பெரும் ஆனந்தம் பொங்குதங்கி. இந்த பெரும் உலகமிசை எடுத்த பல பிறவைகளின் இறுதி பயனாகிய எத்தனை பிறவிகள் எடுத்திருப்போம். அதாவது நாம் தொடராக பார்க்கின்ற போது தாய் தந்தை தாத்தா பாட்டி கொள்ளு தாத்தா பாட்டி இப்படி. ஆனால் நம்முடைய ஆத்மாவிலே இருக்கின்ற பதிவுகளை கணக்கிடுகின்ற போது சுத்தவெளி எழுச்சி பெற்று இறைத்துகளான நிகழ்வு முதல் இந்த க்ஷணம் நாம் பெறுகின்ற அனுபவம் வரைக்கும் எல்லாமே இருக்கின்ற ஒரு தொகுப்பு தான் ஆத்மா. எவ்ரி ஹியூமன் இஸ் a sample of the universe. ஒவ்வொரு கருமையமும் இந்த பிரபஞ்சத்தின் பிரதிநிதி. அது இல்லாத செய்திகளே கிடையாது. எனவே இந்த பெரும் உலகமிசை எடுத்த முதல் பிறப்பு நுண்ணுயிர். அதன் கருமையமே தான் ஆத்மாவே தான் இன்று வரைக்கும் தொடர்ந்து பல ஜெராக்ஸ் காப்பி எடுத்துக்கொண்டு 820 கோடிக்கும் அதிகமான மக்கள் தொகையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த பெரும் உலகமிசை எடுத்த பல பிறவிகள். அதாவது பகவத்கீதையில இது எல்லாம் முந்தைய ஞானிகள் அறிந்திருந்தார்கள். இறை தத்துவத்தை, ஆத்ம தத்துவத்தை, செயலுள்ள தத்துவத்தை எல்லாம் முந்தைய ஞானிகள் அறிந்திருந்தார்கள். அந்த பெரும் யோகம் காலப்போக்கில் நஷ்டம் அடைந்தது. அத்தகைய உயர்ந்த ஞானத்தை இப்போது உனக்கு நான் சொல்லுகிறேன். இதற்கு முன்பு மனுவுக்கு மொழிந்தேன், மனுவு இச்சாவாக்கு மொழிந்தான், இச்சாவாக்கு ஒரு தொடர் வரும். இப்போ அர்ஜுனன் கேட்பான், கிருஷ்ணா உனக்கும் எனக்கு சம வயசு, நீ அன்றைக்கு விவசாயிக்கு பகிர்ந்தீர் என்பதை நான் அறிந்து கொள்வது எங்கனம் அப்படின்னு கேட்பார். எப்போ கிருஷ்ணன் சொல்வாரு, அர்ஜுனா உனக்கும் எனக்கும் பிறவிகள் பல கடந்து போயின, உனக்கும் எனக்கும் பிறவிகள் பல கடந்து போயின, அவற்றெல்லாம் நான் அறிகிறேன், நீ அறிய மாட்டாய். அறிந்தது பரமாத்மா, அறியாதது ஜீவாத்மா. இதே கருத்து பைபிள்லையும் உண்டு. என்னுடைய நாளை கண்டு களி கூற ஆபிரகாம் ஆவலாய் இருந்தான் என்பார் இயேசு. இப்ப யூதர்கள் கேட்பாங்க, உனக்கு இன்னும் 50 வயசு கூட ஆகல, நீ ஆபிரகாமை கண்டாயோ என்று கேலியா கேட்பாங்க.
மெய்யாகவே சொல்கிறேன், ஆபிரகாமுக்கு முன்னமும் இருந்தவன் நான் அப்படிம்பார். ஆபிரகாமுக்கு முன்னமும் இருந்தவன் நான். இதைதான் பட்டினத்தார் சொல்வார், முன் எடுத்த தீவனையோ இங்கனவே வந்து மூண்டதுவே அப்படிம்பார். முன் செய்த தீவனையோ இங்கனே வந்து மூண்டதுவே அப்படிம்பார். அதாவது இந்த பிறப்பெடுத்ததிலிருந்து யாருக்கும் நான் எந்த தீங்கும் செய்ததில்லை. இந்த ஊன் எடுத்த பின் செய்த தீவனை ஏதும் இல்லை. பிறப்பதற்கு முன் செய்த தீவனையோ இங்கனே வந்து மூண்டதுவே என்றார். மரண தண்டனை விதிக்கப்பட்டு கழுமரத்தில் நிற்பார். அப்போ இந்த நிலைமை ஏன் வந்தது? நான் பிறந்ததிலிருந்து யாருக்கும் ஒரு தீங்கு செய்ததில்லை. பிறப்பதற்கு முன் செய்ததுனால் இப்படி வந்து விழுந்திருக்குது போல என்கிறார். அப்ப பிறப்பதற்கு முன் செய்தது தானே தன் ஆத்மாவை என்பதை பட்டினத்தாரும் இந்த பாடல்ல சொல்றார். எனவே இந்த ஆத்மாவினுடைய பூர்வீகம் இறைநிலை அசைந்தது முதல் அனைத்துமே. அதனால் இந்த பெரும் உலகமிசை எடுத்த பல பிறவைகளின் இறுதி பயனாகிய எத்தனையோ பயன்பாடுகள். 100 மார்க் வாங்கினா அதுக்கு ஒரு பயன், நல்ல வேலை கிடைச்சா அதுக்கு ஒரு பயன், நல்ல ஒரு வாழ்க்கை கிடைச்சா அதுக்கு ஒரு பயன், நல்ல ஒரு தத்துவம் கிடைச்சா அதுக்கு ஒரு பயன், நல்ல ஒரு குரு கிடைச்சா அதுக்கு ஒரு பயன். ஆனால் இறுதி பயன் என்ன? இந்த வாழ்க்கையின் கடைசி அனுபவம் என்ன என்றால் நிறைவான முடிவு. உயிர் போகின்ற போது நிறைவாக வாழ்ந்து விட்டோம் என்று இந்த பூமிக்கு நன்றி சொல்லி புறப்படக்கூடிய ஒரு நிறைவான பிரிவு. அப்போ இறைவனை அடைவதே இந்த பிறவியின் நோக்கம், பரிணாமத்தின் நோக்கம். பரிணாமம் ஏன் உயிர்களாக வந்த பிறகு மனிதநிலை நிறைவு பெற்றது? மனிதனுக்கு பிறகு இன்னொரு ஜீவன் வரல, 5 அறிவோடு நின்றும் போகல. ஏன் 6 அறிவாக பரிணமித்தது என்றால் இதில் ஒரு அற்புதமான நோக்கம் இருக்கிறது என்று எல்லா ஞானிகளும் சொல்றாங்க, மகரிஷியும் சொல்வார். எல்லாம் வல்லவனாகவும் எல்லாமே உள்ளவனாகவும் பரிணமித்தவன் மனிதன் என்பார் மகரிஷி அவர்கள். அப்ப எல்லாமே வல்ல, எல்லாமே உள்ள மனிதன் எல்லாம் நம்மகிட்ட இருக்கு. இப்ப இருந்தும் ஏன் எதையோ நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம்? அப்ப எது இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளவில்லை. எப்பவும் பணம் பதவி பணம் பதவி என்று ஓடிக்கொண்டிருக்கின்றோம். ஒரு மனிதன் பெற வேண்டிய சம்பத்துக்கள் 10 என்று மா சம்பத்து என்று சொல்லுவாங்க இல்லையா? அந்த சம்பத்துக்கள் 10 என்று வள்ளுவர் வகுத்திருக்கிறார். அதுல ஒன்று கூட நிலமோ வீடோ தங்கமோ பேங்க் பேலன்ஸோ இல்லை. அன்புடைமை, அருளுடைமை, அடக்கமுடைமை, அருள் உடைமை, ஆள்வினை உடைமை, ஊக்கமுடைமை, ஒழுக்கமுடைமை, பண்புடைமை, பொறைவுடைமை, நான் உடைமை என்று 10 சொத்துக்கள். உடைமை என்றால் ப்ராப்பர்ட்டிஸ். அப்போ ஒரு மனிதன் பெற வேண்டிய சொத்துக்கள் 10. இது பெற்றிருந்தோம், இழந்து விட்டோம். மீண்டும் பெற்றுவிட்டால் நிறைய மனிதன் ஆகிறான். அப்ப வள்ளுவர் சொன்ன சொத்துக்களை மக்கள் மதிக்கவில்லை, மக்கள் மதிக்கின்ற சொத்துக்களை வள்ளுவர் ஏற்கவில்லை. அப்போ வாழ்கின்ற வாழ்க்கை முறைக்கும் வாழ வேண்டிய வாழ்க்கை முறைக்கும் எவ்வளவு பேதம் பாருங்க. அதனால் இறுதி பயன் என்ன என்றால் ஒரு நிறைவான பிரிவு. ஏன்னா நாம் நிறைவாக வாழ்ந்துவிட்டேன் என்ற மன உணர்வு இல்லை என்றால் அது குறைப்பட்ட வாழ்க்கை. குறைப்பட்ட வாழ்க்கை முடிந்து போனால்
அந்த ஆத்மா எர்த் பவுண்ட் சோல் பூமிக்குள்ளேயே சுத்திட்டு இருக்குமே தவிர பூமியை கடந்து மேல போகாது. இது வாழ்கின்ற மக்களுக்கும் சிக்கல். இன்றைக்கு இவ்வளவு அதர்மங்கள் தலைவிரித்தாடுவதற்கு காரணம் குற்றவாளி பாவி என்று யாரும் இல்லை உலகிலே. குறைகளுக்கு காரணமோ பழைய சமுதாயம் என்றார் மகர்ஷி அவர்கள். எல்லாம் வான்காந்தத்துல பிசாசுல உட்கார்ந்துகிட்டு நமக்கு தெரியாமலேயே அதனுடைய ஆசாபாசங்கள் எல்லாம் நம் மீது திணித்து நம்முடைய எண்ணமாகவே நம்முடைய வாழ்க்கையாகவே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனா இல்லை, பிறருக்கே உழைத்து ஏழையானேன்னு சொன்னார் பாருங்க ஆழ்வார். அது மாதிரி யார் யார் சேர்த்து தொலைஞ்சானுங்களோ அவனுக்கெல்லாம் சேர்ந்து நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஸோ இந்த தாக்கத்திலிருந்து நம்மை காத்து கொள்ள வேண்டும், விடுபட வேண்டும் என்றால் பரிணாமத்தின் நோக்கத்தை அவசியத்தை புரிந்து கொள்ளணும். தர்மசம் ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. அதர்மத்தை ஒழித்து தர்மத்தை நிலைநிறுத்துவதற்காக. சரி, இருந்த என்ன போனா என்ன, நமக்கு என்ன பாதிப்பு என்றால் அதர்மத்தின் விளைவு நோய்கள், துன்பங்கள், வறுமை, பற்றாக்குறை, நன்றி கெட்ட உறவுகளும் நட்புகளும். இதெல்லாம் பாவத்தின் சம்பளம், அதர்மத்தின் வெளிப்பாடு. இதற்கு நேர் மாறானது தானே தர்மம். அப்ப நலமான உடல், மகிழ்ச்சியான மனம், நிறைவான வாழ்க்கை, வளமான வீடு, நல்ல உறவு, நட்பு, நல்ல சந்ததி, இதுக்கு மேல என்ன வேணும்? அப்ப எல்லாவற்றையும் சிறப்பாக தரக்கூடியது அறம். அறம் சார்ந்த வாழ்க்கை தர்மம். தர்மசம் ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி. அப்ப எல்லா ஜீவன்களிலேயும் ஒன்று இன்னொன்றை சார்ந்து வாழ்கின்ற பாவம் இருக்கிறது, கொலை பாவம். அதை நீக்கி தானும் நிறைவாக வாழ்ந்து மற்றவர்களையும் வாழ்விக்கக்கூடிய எல்லாம் வல்ல எல்லாமே உள்ள இனமாக பரிணமித்ததுதான் மனிதன். ஆறாவது அறிவோடு பகுத்தறிவோடு சேர்த்தூக்கி பார்த்து தனக்கும் சமுதாயத்திற்கும் என்றைக்கும் நன்மை தரக்கூடிய வகையிலே எண்ணம் சொல் செயல்களை பயன்படுத்தக்கூடிய வல்லமையோடு வந்தவன் மனிதன். எனவே மீண்டும் இந்த வாழ்க்கை திரும்பினால்தான் அது பிறப்பின் நோக்கத்திற்கு ஏற்ப வாழ்ந்து முடியும். அதான் இறுதி பயனாகிய சந்ததமும் என்னை மறவாத சாந்த வாழ்வழித்தோய். எப்போதும் என்னை மறவாத அப்படின்னா இந்த உடலா உயிரா மனமா, நான் என்பது அறிவு, இறைநிலை. அப்ப எப்போதும் இறைவனை மறவாத நிலையிலே இறை நீதியோடு இணைந்த ஒரு வாழ்க்கையை மட்டுமே வாழ்வேன். ஆசைகளை பின்னே வைத்து தர்மத்தை முன்னே வைத்து வாழ்வேன் என்ற மன உறுதியை தருவது தவம். இப்படி உயர்ந்த ஒரு வாழ்க்கைக்கு வழிகாட்டியவர் யார்? இத்தனை சிறப்புகளும் அவரால் பெற்றது. அப்ப குரு தந்த ஒரு கொடை, ஏன்னா எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. கொடை என்றால் எதிர்பார்ப்பு இல்லாமல் தருவது. அப்ப குரு தந்த கொடை இந்த அற்புதமான உண்மையான ஆன்மீக வாழ்க்கை. எனவே சந்ததமும் என்னை மறவாத சாந்த வாழ்வழித்தோய். பதட்டம், அறிபறி, பொறாமை, எத்தனை தாக்கங்கள். பாவம் இந்த மனசும் உடம்பு தினசரி படாத பாடு படுத்து தன்னை தானே படுத்திக்கிறது, உடம்பையும் படுத்திடுது. இந்த அடிமை வாழ்க்கையிலிருந்து மனதால விடுதலை பெற முடிவதில்லை. அந்த ஆத்ம விடுதலை தரக்கூடிய குரு எவ்வளவு உயர்ந்தவர் பாருங்க. அதனால் எவரொருவர் குருவை மதித்து ஒழுகினாலும்
தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும் என்பார் மகர்ஷி அவர்கள். எனவே குருவை தெய்வத்துக்கு நிகராகவே பாதிக்கணும். அதுதான் குரு பக்தி. தெய்வ பக்தி மட்டும் போதாதுங்க. தெய்வ பக்திக்கு சிறிதும் சாய்த்ததல்ல குரு பக்தி. அது முழுமையாக குருவை நம்புகின்ற போது பெறக்கூடிய அனுபவங்கள் தான் அதுக்கு சாட்சி. மேம்போக்கான சீடர்களுக்கெல்லாம் அந்த அனுபவங்கள் கிடைக்காது. குருவை ரசிக்கணும். அவருடைய ஒவ்வொரு அசைவும் நமக்கு என்ன பாடத்தை தருகிறது என்று கவனிக்கணும். யாருக்கோ சொல்லக்கூடிய ஒரு அட்வைஸோ ஒரு கருத்தோ அது நம்முடைய ஆத்மாவுக்கு கொடுக்கின்ற ஒரு ஆசீர்வாதமாக கூட இருக்கலாம். எனவே கடவுளையே நாம் பார்க்க முடியாது, நேர்ல ஸ்தூலமாக பார்க்க முடியாது. அப்படி யாரை பார்க்க முடியும் என்றால், ஒன்று குழந்தையை பார்க்கலாம். ஒரு 2 வயசு 1 வயசு குழந்தை தாய் மடியிலே பால் அருந்திய பிறகு கடைசி சொட்டு பால் கடை வாயில் ஒழுக அப்படியே கண்ணை மூட ஒரு ஆனந்த சயனத்தில் இருக்கும் பாருங்க. அதுதான் நாம் கண்களால் பார்க்கக்கூடிய தெய்வீகம். அதுக்கு அடுத்து வளர்ந்த மனிதர்கள் என்று சொன்னால் குரு இடத்திலே தான் பார்க்கலாம். அதனால்தான் குருவும் குழந்தைகளை போல என்பார்கள். பாலகர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப குருவும் எதையும் பேதம் பார்க்க மாட்டார், குழந்தையும் எதையும் பேதம் பார்க்காது. அப்படிப்பட்ட ஒரு உண்மையான குரு இடத்திலே நாம் வந்து சேர்க்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய பூர்வ புண்ணியம் எப்படி இருக்கும் பாருங்க. ஏன்னா எத்தனையோ பேர் நல்ல குரு நம்பித்தான் எங்கெங்கோ போறாங்க, ஏமாந்துடுறாங்க. அப்படி எந்த ஒரு தீங்கும் இல்லாமல் நன்மைகளை மட்டுமே சந்தித்த ஒரு குரு என்றால் வேதத்திரி மகர்ஷி ஒருத்தர் தான். அப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் அவருடைய ஒவ்வொரு அசைவும் ஒவ்வொரு சொல்லும் அதைத்தான் காட்டும். அதெல்லாம் நேரில் ரசிக்கின்ற பாக்கியம் அது ஒரு பெரும் பாக்கியம்தான். எனவே சந்ததமும் என்னை மறவாத சாந்த வாழ்வழித்தோய், என் சந்தோஷ செய்தி இதுவே. இந்த சந்தோஷ செய்தி என்பது என்ன? மிக அற்புதமான கருத்துங்க. கீதையின் ஒரு ஸ்லோகம் இந்த சந்தோஷம் என்ற ஒரு வார்த்தையில் இருக்குது. அது எடுத்து சொன்னது யார் தெரியுங்களா? ஒரு நகைச்சுவை நடிகர் NS கிருஷ்ணன், ஒரு பழைய காமெடி நடிகர். ஆனா அவருடைய கருத்து எல்லாமே சிந்தனை தூண்டுவதாகத்தான் இருக்கும். அப்படி இந்த சந்தோஷத்துக்கு ஒரு சீன், எந்த திரைப்படம் தெரியாது, அவருடைய மனைவி T.A. மதுரம். அசல் வாழ்க்கையில் அவங்க தான் மனைவி, சினிமாவிலேயும் அவங்க தான் எப்பவுமே அவருக்கு மனைவியாக வருவாங்க. அந்த அம்மா வீட்டில் இருக்காங்க, வெளியிருந்து வர்றாரு. அப்போ இந்த அம்மா கேட்குறாங்க, ஏங்க எனக்கு திடீர்னு ஒரு சந்தேகம் வந்துருச்சு அப்படிம்பாங்க. சந்தேகமா? அது இருக்கக்கூடாதே, சொல்லு அப்படிம்பாரு. இந்த சந்தோஷம்னு வார்த்தை இருக்குல்ல, அதுல தோஷமே வந்தது அப்படிம்பாங்க. தோஷம்னா கெட்டது, சந்தோஷம்னா மகிழ்ச்சியானது. அப்ப மகிழ்ச்சிக்குள்ள தோஷம் எப்படி வந்தது? அவர்னு ஒரு அருமையான கேள்விதான். சரி வா, தெளிவா விளக்கிறேன் அப்படிம்பாரு. எங்க கூப்பிடுறீங்க? வா சொல்றேன் வா. கொல்லைப்புறத்துக்கு கூட்டு போவார். அங்கே கிணறு இருக்கும், சுவர் இருக்கும் இல்லையா, அந்த சுவத்து மேலே ஏறி நில்லும்பார். எதுக்கு? ஏறி நில்லு சொல்றேன். ஏறி நிற்பாங்க. இப்போ உன் கேள்வி என்ன? சந்தோஷத்திலே தோஷம் எப்படி வந்ததுன்றது தானே.
இப்போ நீயா கிணத்துல குதிச்சிட்டேன்னா எனக்கு சந்தோஷம். நான் உன்னை பிடிச்சு தள்ளி விட்டுட்டேன்னா எனக்கு தோஷம் அப்படிம்பாரு. இதோட இந்த சீன் முடியுதுன்னு வச்சுக்கோங்க. ஆனா இதுல இருக்கிற ஒரு உண்மை என்னன்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு காமெடி தான். பொதுவா கணவன் மனைவின்னு ஒரு பிரச்சனை தானே. ஸோ இந்த பிரச்சனை தீர்வு என்ன? யாரோ ஒருத்தர் போயிட்டா நிம்மதின்னு நினைக்கிறாங்க இல்லையா? நீ தொலைஞ்சா பரவாயில்லன்றாங்க இல்ல. அதை பேஸ் பண்ணி நீயா கிணத்துல வந்துட்டா எனக்கு சந்தோஷம். இந்த சனியை எத்தனை நாளைக்கு சகிச்சிட்டு இருக்கிறது சொல்லி தள்ளி விட்டுட்டா அது தோஷம் அப்படின்ட்டார். இப்போ கீதை என்ன சொல்கிறது? தானாக வந்தமையும் இன்பங்களை எடுத்துக்கொள்பவன், தானாய் விரும்பி ஒரு இன்பத்தை தேடாதவன். அதாவது இயற்கையாய் வந்தமைகின்ற இன்பங்களிலே நிறைவு பெறுபவன், அந்த நிறைவை தானாக விரும்பி எந்த பாவத்தையும் செய்யாதவன் அப்படின்னு ஒரு கருத்து கீதையில இருக்கு. இது போல சந்தோஷம் என்பது இயல்பாக இயற்கையாக நம்முடைய புண்ணிய வினையின்படி தானாக வந்தமைகின்ற நன்மைகள். அந்த நன்மையை நாம விரும்பி, இன்றைக்கு லட்சக்கணக்கான சொத்துக்களை சேர்க்கிறாங்களே, கோடிக்கணக்கான சொத்துக்கள் தானா வருதா என்ன? இல்ல திட்டம் போட்டு திருடுறானுங்க இல்லையா? அப்போ பதவி பணத்தை விரும்பி 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 திட்டம் போட்டு ஏமாத்துகின்ற போது இவை எல்லாமே தோஷம், பாவங்கள். அப்ப அதுக்குரிய தண்டனை வரும் இல்லையா? அப்ப என் சந்தோஷ செய்தி இதுவே என்றால், இயற்கையாக எனக்கு வந்து அமைந்த நன்மைகள், அந்த நன்மைகளில் நான் பெறுகின்ற ஒரு மகிழ்வு, அந்த மகிழ்ச்சியோடு ஒரு செய்தியை சொல்லுகின்றேன். இந்த வாழ்க்கை நீங்க தந்தது, நீங்கள் தந்த கொடை என்ற நன்றி உணர்வோடு இந்த வாழ்க்கையை நாம் பயன் கொள்ள வேண்டும் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இந்த உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்வளமுடன், வாழ்வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். இன்று குருவின் மேன்மை என்ற தலைப்பில் நமக்கு கவி விளக்கத்தோடு குருவின் மேன்மையினை உணர்த்திய நம் மூத்த பேராசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுச்சாமி ஐயா அவர்களை வாழ்த்துவோம். அருட்பேராற்றல் கருணையினால் அருள்நிதி பழனிசாமி வேலுச்சாமி ஐயா அவர்களும் அவர்தம் அன்பு குடும்பத்தினரும் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். ஐயா அவர்களின் அருள் தொண்டு, ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. நிகழ்வின் நிறைவாக பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம். பிரம்மஞான கவி பாட அருள்நிதி சிவசங்கரி அம்மா அவர்களையும், உலக நல வாழ்த்து பாட அருள்நிதி ஹேமாமாலினி அம்மா அவர்களையும் அன்புடன் அழைத்து வருகிறோம். வேதாத்திரிய பாடல். போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நிலவுலகுக்கோராட்சி, சீர் செய்த பண்பாடு சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்கட்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல். வாழ்க வாழ்க வளமுடன். பிரம்மஞான கவி.
இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண் விண்ணாம் நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல் நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை மலைக்காதீர்வின் கூட்டம் மாபூதம் ஐந்துமாம் முறையாய் அக்காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில் மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம் மா பிரம்ம ஞானமாம். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும், நல வாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க அம்மா. வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தை வழிநடத்தியோர், நற்சிந்தனை வழங்கியோர், பாடல்கள் பாடிய அன்பர்கள் அனைவரும் வாழ்க வளமுடன். அவரது அன்பு குடும்பம், அவரது உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அருட்தொண்டு, ஆன்மீக தொண்டு, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலை நேர தவ நிகழ்வு மகிழ்வோடும் நெகிழ்வோடும் இனிதே நிறைவு பெறுகிறது. இறையருளும் குருவருளும் நம்மை எப்பொழுதும் சூழ்ந்திருந்து இந்த இறைநிலை உணர்பயணத்திலே நம்மை சிறந்த முறையில் வழிநடத்தட்டும் என்று அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.